அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் டிஎன்பிஎஸ்சி 2022 கேட்ட ஒரு மேக்ஸம் பார்க்க போகிறோம். 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஓர் அலுமினிய கோளம் உருக்கப்பட்டு 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஓர் உருளையாக மாற்றப்படுகிறது. உருளையின் உயரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா பாருங்க, ஒரு கோலத்தை உருக்கி அதை அப்படியே என்னவா மாத்துறாங்க, உருளையா மாத்துறாங்க. சரிங்களா? அப்ப இரண்டுடைய கன அளவும் சமமாகத்தான் இருக்கும். ஏன்னா அந்த கோலத்தை அப்படியே உருளையா மாத்திடுறாங்க. இதுல இன்னொரு குழு ஒன்று இருக்கு. என்னன்னு பாருங்க, கோலத்துக்கும் ஆரம் கொடுத்துட்டாங்க 12 சென்டிமீட்டர்னு, உருளைக்கும் ஆரம் கொடுத்துட்டாங்க 8 சென்டிமீட்டர் தான். ஆனால் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அந்த மாத்துறாங்கள உருளையின் உயரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கணக்கு போடணும் அப்படின்னா நமக்கு ரெண்டுக்குமே ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். கோலத்தின் கன அளவு ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும், உருளையின் கன அளவு ஃபார்முலாவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப ஈஸி தானுங்க, நம்ம ஏற்கனவே படித்ததை. இப்போ உருளையின் கன அளவு ஈக்குவல் டு கோலத்தின் கன அளவு, அதாவது கோலத்தை அப்படியே உருளையாக மாற்றினாலும் இரண்டுடைய கன அளவும் சமமாக இருக்கும். சரி, உருளையின் கன அளவு ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹச். கோலத்தின் கன அளவு 4/3 பை ஆர் கியூப். இங்கே நமக்கு ரெண்டுக்குமே ஆரம் கொடுத்துருக்காங்க, உருளைக்கும் ஆரம் கொடுத்துருக்காங்க, கோலத்துக்கும் ஆரம் கொடுத்துருக்காங்க. அதனால கணக்கு ரொம்ப எளிமையானது. ரொம்ப கொஞ்சம் பாருங்க, கவனமாக பாருங்க. அப்போ பை இன்ட்டு ஆர், உருளையின் ஆரம் என்ன 8, அப்போ ஆர் ஸ்கொயர் அப்படின்னா 8 × 8 × ஹைச் ஈக்குவல் டு 4/3 இன்ட்டு பை இன்ட்டு இங்கே கோலத்தின் ஆரம் 12 சென்டிமீட்டர், இங்கே ஆர் கியூப். அதனால் 12 வந்து நம்ம 3 தடவை பெருக்கிக்கிறோம். சரி, ஓகே. நம்ம உயரம் தான் கண்டுபிடிக்கணும். அதனால் ஹைச்சை மட்டும் இடதுபுறம் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் சமக்குறிக்கு வலதுபுறம் கொண்டு போகிறோம். அப்படி கொண்டு போகும்போது பெருக்கலாக இருக்கிறது இங்கே என்னவா மாறும், வகுத்தலாம் மாறும். இங்கே பாருங்க, அடிச்சு விடலாம், பைக்கு அடிச்சு விட்டுறலாம். அடுத்து 8 பாருங்க, 2வது பல்ல அடித்தா 4 2 8, மேலே இருக்கிற 12 அடித்தா என்ன வரும், எத்தனை வரும், 2வது பல்ல அடித்தா 6 2 12. இந்த நாளுக்கும் மேலே இருக்கிற நாளுக்கு அடிச்சு விட்டுக்கலாம். அடுத்து கீழே பாருங்கள், 1 3 3 3 12. இதை மீண்டும் இங்கேயே அடிச்சு விடலாம். நான் என்ன பண்ணால் புரியுறதுக்காக அந்த மீண்டும் ஸ்டெப் எடுத்து மீண்டும் அடிச்சு விட்டுக்கிறேன். 12 × 4 × 6 டிவைடட் பை 8. இதை மேலே நம்ம அடித்த மாதிரி நம்ம அடித்து விட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 36 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த உருளையின் உயரம் எவ்வளவுங்க, 36 சென்டிமீட்டர். பாருங்கள், ரொம்ப எளிமையான கணக்கு. இதெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்கனாவே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் இந்த கணக்கில் வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் நம்ம போடணும். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.